ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கிஸ்கி. இன்னைக்கு ரொம்பவே அட்டகாசமான மட்டன் ரோகன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோல் ஜீரா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/4 கப் அளவுக்கு யோகர்ட் எடுத்துக்கோங்க, 1 கப் அளவுக்கு ஆனியன், 2 டொமேட்டோ அண்ட் ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ஆனியனை நல்லா சின்னதாக சாப் பண்ணி அதை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் அந்த 1/2 கப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டன் நல்லா ஆயிலே குக்கர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி பச்சை வடை போகிற அளவுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு யோகர்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை அப்படியே மூடி வச்சு விசிலை போட்டு விட்டு ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா மட்டன் வெந்து அதோட ஆயில் எல்லாம் மேலே வந்திருக்கு. இது ரோகன் நல்லா மேலே வரணும். இந்த மாதிரி இதில் ரோகன் நல்லா மேலே வந்திருக்கு. அப்படியே உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த 2 தக்காளியை அரைச்சி வச்சு அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சு விட்ருங்க. இதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா கெட்டியான ஒரு குழம்பு பதத்துக்கு வரணும். ஸோ தண்ணியெல்லாம் இப்போ ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல கெட்டியான ஒரு குழம்பு பக்கத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டரை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடணும். அப்போ தான் அதோட ரோகன்லாம் நல்லா வெளியில் வரும். இதில் மட்டன் எல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகணும். மட்டனில் இருக்க ரோகன்லாம் வெளியில் வரணும். பாருங்கள், ரோகன்லாம் வெளியில் வந்துருச்சு. நல்லா மேலே மிதக்குது. ஏன்னா ரோகன் ஜூஸ்க்கு மட்டன் ரொம்ப நேரம் வெந்து அதில் இருக்க ரோகன்லாம் வெளியில் வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வரும். அவ்வளோதாங்க, மட்டன் ரோகன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. பக்கத்துக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. மட்டன் பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே மட்டன் ரோகன் மேலே போட்டிருக்கேன். பாருங்கள், மட்டன் ரோகன் நல்லா மேலே வந்திருக்கணும். அப்போ தான் ரோகன் ஜூஸ் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மட்டன் ரோகன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எந்த வேலையாக இருந்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. சம்பளம் கிடையாது. வேலை வேலைக்கு விதவிதமாக சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க.